வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸிலிருந்து சாய்வேல். இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். நமது நிதி அமைப்பு பெருநிறுவனங்களின் பேராசையிலிருந்து பாதுகாப்பானதா? சிபிஐயின் ஒரு அதிர்ச்சி தரும் புதிய அறிக்கை இல்லை என்கிறது. மத்திய புலனாய்வு துறை தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் எஸ் வங்கியின் முன்னாள் CEO ராணா கபூர் ஆகியோருக்கு எதிராக ஒரு பெரிய ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மும்பையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையில் கபூர் 2017இல் அம்பானியின் நிதி நெருக்கடியில் இருந்த நிறுவனங்களுக்கு 2796 கோடிக்கும் அதிகமான பெரிய கடன்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கைமாறாக கபூரின் குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அம்பானியின் குழுமத்திலிருந்து கணிசமான கடன்கள் கிடைத்ததாக சிபிஐ கூறுகிறது. செப்டம்பர் 19, 2025 அன்று முதலில் வெளியான இந்த செய்தி எஸ் வங்கி மற்றும் அதன் முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய ஒரு ஆழமான சதித்திட்டத்தை அம்பலப்படுத்துகிறது. தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள். மத்திய புலனாய்வு துறை சிபிஐ ஒரு பெரிய ஊழல் வழக்கில் முன்னணி தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் எஸ் வங்கியின் முன்னாள் CEO ராணா கபூர் ஆகியோருக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த வீடியோ 2796 கோடி ரூபாய் மோசடியின் விவரங்களை ஆழமாக ஆராய்கிறது. இது பொது நிதியை சூறையாடிய ஒரு சிக்கலான கைமாற்று ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ராணா கபூர் தனது பதவியை எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்து அனில் அம்பானியின் நிதி நெருக்கடியில் உள்ள நிறுவனங்களுக்கு கணிசமான கடன்களை வழங்கினார். அதற்கு பதிலாக கபூரின் குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் எவ்வாறு நிதி பலன்களை பெற்றன என்பதை நாங்கள் விளக்குகிறோம். இந்த சிக்கலான பரிவர்த்தனைகளின் வலை 2022இல் தொடங்கிய விசாரணையின் வரலாறு மற்றும் தனிநபர்கள் மற்றும் இந்திய நிதித்துறைக்கு ஏற்படும் கடுமையான விளைவுகளை கண்டறியுங்கள். இந்த அறிக்கை இந்தியாவின் மிகப்பெரிய பெருநிறுவன மோசடி வழக்குகளில் ஒன்றை பற்றிய விரிவான புரிதலை உங்களுக்கு வழங்க தலைப்புச் செய்திகளுக்கு அப்பால் செல்கிறது. இந்தியாவில் பெருநிறுவன நிர்வாகம் மற்றும் பொது பொறுப்புணர்வின் எதிர்காலத்திற்கு இது என்ன அர்த்தம் என்பதை புரிந்துகொள்ள காத்திருங்கள்.